மேற்கு தெற்கு மாவட்டங்கள் இணைந்து நடத்துகின்ற சிதம்பரத்திலே நடத்துகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற முனைவர் பேராசிரியர் அசோக்குமார் அவர்களே, மாநில துணை பொதுச் செயலாளர், நம்மையெல்லாம் வரவேற்ற கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ், முன்னிலை வகிக்கின்ற முனைவர் கே சுரேஷ் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர், மற்றும் எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சரும் என்னால் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினருமான மாநில இளைஞர் சங்கத்தினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள், மாவீரன் குரு, நமது கட்சியினுடைய தலைவர் தியாகச்சம்மல் கே மணி, விருதை வள்ளல் ஆர்ஜி மற்றும் அருள்மொழி, ஏனைய தலைவர்கள் நிறைய பேரை சொல்லணும். ஆனாலும் எனக்கு முன்னால் பேசிய அன்புமணி அவர்கள் எல்லோருடைய பேரையும் சொல்லியிருக்கிறார்கள், தலைவரும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே இங்கே வருகை தந்திருக்கின்ற மாநில, இன்னொன்று ஒன்றிய செயலாளர்கள் தலைவர்களிலிருந்து பேரூர் நகர செயலாளர் வரைக்கும் சொல்லணும், பேரை சொல்லணும், நேரம் இல்லை. அதனால் மேடையில் இருக்கின்ற தலைவர்கள் உட்பட இங்கே கூடியிருக்கின்ற என் உயிரினும் நேரான பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழக்கறிஞர் பாலு அவர்களிடம் டெல்லி சென்று, உச்ச நீதிமன்றம் வரை சென்று வெற்றியை கொண்டு வா என்று நான் கட்டளையிட்டதின் பேரில் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா பூராவுக்குமே வெற்றியை கொண்டு வந்த பாலுவை இந்த நேரத்தில் தொடர்ந்து நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். நிதிஷ்குமார் அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர் என்று அன்புமணி சொன்னார். அவருக்கு தவறான தகவல்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் 5 சாராய ஆலைகளை நடத்துகிறவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான், திமுககாரர்கள் தான். வருஷத்தில் 2 லட்சம் பேர் குடியால் இறக்கிறார்கள். அதில் 1,40,000 பேர் திமுக நடத்துகின்ற அந்த சாராய ஆலையினாலே, அவர்கள் தயாரிக்கின்ற அந்த தயாரிப்பினாலே தான் அவ்வளோ பேர் இறக்கிறார்கள். இதுவெல்லாம் நிதிஷ்குமாருக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் துணிந்து தேர்தல் வாக்குறுதியாக நிதிஷ்குமார் அவர்கள் பூரண மதுவிலக்கை பீகாரில் கொண்டு வந்தார். அதனாலே அவரை பாராட்டப் போகிறோம் என்று அன்புமணி சொன்னார். அந்த பாராட்டு விரைவிலே நடக்க வேண்டும். அப்பொழுது எல்லா உண்மைகளையும் அவரிடம் நாங்கள் சொல்லுவோம். இப்போ அன்புமணி சொன்னார், என்ன சொன்னார்? இதுவரை தமிழகத்தை ஆண்டவர்கள், தமிழகத்தினுடைய வளங்களையெல்லாம் திருடியவர்கள், கொள்ளையடித்தவர்கள், மக்களுக்கு போய் சேர வேண்டிய வளங்கள், முன்னேற்றங்கள் அதையெல்லாம் இவர்கள் கொள்ளையடித்தார்கள், திருடர்கள் என்று சொன்னார்கள். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் எப்பொழுதும் நான் ஒரு கதை சொல்லுவது உண்டு. இப்போ ஒரு கதை சொல்லவா?
நீங்கள் கதை சொல்லும்போது ஒன்று கேட்கணும். கதை சொன்னால் ஒன்று தானே கேட்பாங்க. ஒரு ஊரில் நீங்கள் ஒன்று கேட்காம இருந்தால் போதும். ஏன்னா எல்லோரும் கத்தும்போது வேண்டியதில்லை, யாரும் சொல்ல வேணாம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், ஊன்னு சொல்லுங்க. ஒரு ஊரில் 2 பக்கத்து வீடு. அந்த பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கிற பையன் பக்கத்து வீட்டில் போய் அங்கே ஒரே ஒரு கோழி தான். அந்த கோழி முட்டையை இவன் திருடி வந்துடுவான் இந்த பையன். இதை ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர், அதை கோழிக்கு சொந்தக்காரர் பார்த்துட்டார். அவர் நேராக வந்தார். இந்த பையனுடைய அப்பா கிட்ட வந்து, உங்கள் பையன் செய்கிறது சரியா, இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் இன்றைக்கி நேராகவே பார்த்தேன் முட்டை திருட்டுறது. இவர் சமாதானம் சொல்லி, இந்த பையனுடைய அப்பா, இனிமேல் அது நடக்காதுங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிட்டார். மறுநாள் என்ன ஆச்சுன்னா, முட்டை திருடப்படவில்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. என்ன நடந்திருக்கணும் சொல்லுங்கள்? கோழியே அந்த பையனுடைய அப்பன் திருடிட்டான். கோழியே திருடி வந்துட்டான். அப்புறம் எங்க? இப்போ நான் அவங்கள கேட்குறது, கோழி திருடினவன், முட்டை திருடினவன், இந்த 2 பேருமே திமுக, அண்ணா திமுக. இதில் யார் திமுக? இதில் யார் திமுக, யார் அண்ணா திமுக? நீங்களே முடிவு பண்ணீங்க. அப்படியா? சரி எல்லாரும் சொல்லுங்க அந்த கதையை. கதை முடிஞ்சிடுது. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் மத்திய அரசு, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறதா சொன்னார். நான் குருவை கேட்டேன், தலைவரை கேட்டேன், அருள்மொழியை கேட்டேன், வந்து உங்களுக்கு தான் போட்டாங்களான்னு உங்களை கேட்குறேன். அது மாதிரி எதாவது வந்துருக்குதா ஃபிக்ஸட் டெபாசிட்? 15 லட்சம் வரலையா? ஆனால் சொன்னாங்களே தேர்தல் நேரத்தில், உலகத்தில் இருக்கிற இந்தியர்கள் அவங்க பதுக்கி வைக்கிற கள்ளப்பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அதை பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவேன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் செய்யலை, நிறைவேறாத திட்டங்கள். அதே மாதிரி 2012 ஜெயலலிதா மிக அற்புதமாக, ஆரவாரத்தோடு, விளம்பரத்தோடு, விமரிசையாக விஷன் 2023 விஷன் 2023 2023 தமிழ்நாடு சொர்க்கபூமியாக ஆயிடும், ஒளிமயமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. அந்த திட்டப்படி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தனிநபருடைய வருமானம் 4 லட்சமாக உயர்ந்திருக்கணும். ஒரு ஆண்டுக்கு ஒரு தனிநபர், இங்கே வந்திருக்கிற எல்லாரும், வராதவங்க எல்லாம், தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லாருக்கும் ஒரு தனிநபருடைய வருமானம் 4 லட்சமாக இருக்கணும். வருமானம் இருக்கா? ஆனால் அந்த விஷன் 2023 என்ன சொன்னாங்கன்னா 6.5 லட்சம் 2023க்குள்ளே எல்லோருக்கும் தனிநபர் வருமானம் வரும். இப்போ இந்தியாவில் தனிநபர் வருமானம் 1 லட்சத்தை தாண்டி இருக்குது.
இந்திய அளவில். ஆனால் கோவாவில் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம். அங்கே டெல்லி, ஹரியானா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் கூட 3 லட்சத்தை தாண்டி இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 1.5 லட்சத்தை தாண்டலை தனிநபர் வருமானம். இதை எங்கே போய் கேட்குறது, யாரிடம் கேட்குறது? இங்கே ஒரு அரசாங்கமே இல்லைன்னு எல்லாரும் பேசுனாங்க. எங்கே அரசாங்கமாக இருக்குது? இங்கே ஆட்சியாக நடக்குது. அதை பற்றி இங்கே நம்ம வாயால் பேசுகிறதே கேவலமாக இருக்குது. என்னென்னமோ நடக்குது. பத்திரிகையை திறந்தால் அந்த பல்ட்டிங்கிறான், இவன் அங்கே போனான்னா, அவன் அங்கே போனான்றான், இங்கே வந்தான்றான், என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. எப்போ ஆட்சி கவிழ்மோன்ற மாதிரியான ஜோசியங்கள்லாம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தான், வாக்காளர்கள் தான். அதிலும் குறிப்பாக பெண்களைத்தான் இந்த நேரத்தில் நான் அதிகமாக குற்றம் சொல்வேன். இன்றைக்கி பெண்கள் இன்றைக்கி உரத்த குரலில் போராட்டம்ன்றாங்க. கவிஞர் திலகமா மாதிரி என்னப்பா மைக்குது இழுக்குது, வேறு ஏதாவது ஒன்று வை, பேசவே முடியல. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய திலகபாமா அவர்கள் அவரை பற்றி அன்புமணி ரொம்ப நடந்தது பற்றி சொன்னார். ரொம்ப உயர்வாக எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பெண்கள் தன்னெழுச்சியாக அவர்களே அங்கங்கே சாராய கடையை மூடுறதுக்கு போராடுறாங்க. அவர்களை கட்டுப்படுத்தவே முடியல. பெண்களை யாரும் சொல்லலை, சொல்லாமே அவர்களே செய்கிறார்கள். ஆனால் எல்லா பெண்களுக்கும் தெரிகிறது இதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதற்கு காரணம் என்று அவர்களுக்கு பெண்களுக்கு தெரிகிறது. அது சிவகாசியில் போனாலும் சரி, கன்னியாகுமரியில் போனாலும் சரி, அது எந்த சிவகங்கை மாவட்டம் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இன்றைக்கி இந்த கடைகளெல்லாம் மூடுற இந்த போராட்டங்கள் யாரால் நடக்குதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சியால் தான் இது நடக்குது. அவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். இவ்வளோ கடைகளை அவர் மூடி இருக்கிறார்கள் என்று படிக்காதவங்க கூட இன்றைக்கி பேசக்கூடிய நிலைமை. அதற்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களை பற்றி கவலைப்படுகிறது, மக்களை பற்றி கவலைப்படுகிறது. புகைப்பிடிக்கிற ஒரு இளைஞனை பற்றி கவலைப்பட்டு தான் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கடும் எதிர்ப்புக்கிடையே கொண்டு வந்தார். பொது இடத்திலே புகைப்பிடிக்கக்கூடாது, குட்காவுக்கு தடை விதித்தார், போதை பாக்குகளுக்கு தடை விதித்தார். எத்தனை சீர்திருத்தங்களை அவர் செய்தார் அமைச்சராக இருந்த பொழுது. நாங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும், வேறு யாராலும், வேறு யார் பேசுகிறாங்க இதை பற்றி? அதனால் பெண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். இனி இந்த மது கொண்டு வருவதற்கு, சாராயம் வெள்ளமாக பாய்வதற்கு காரணமான இந்த 2 கட்சிகளையும் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு தப்பித்தவரி கூட நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அல்லது உதயசூரியனுக்கோ வாக்களிக்கக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், உங்கள் பேரை நல்லா இருக்கணும், உங்கள் மருமகன் நல்லா இருக்கணும், உங்கள் கணவர் நல்லா இருக்கணும். அதை மனசில் வச்சுங்க, பெண்களுக்கு சொல்கிறேன். அதனால் இதற்கு இனி வருங்காலம், ஒரு நல்ல எதிர்காலம் நமக்கு வேணும், மாற்றம் வேணும். மாற்றம் வந்தால்தான் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இந்த நீட் எக்ஸாம் பற்றி அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து பேசிட்டு வரார். அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை பற்றியெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலேயும் பேசினார். இன்றைக்கி இந்த கூட்டத்தில் தான் அவருக்கு நேரம் இல்லாதனால பேசலை. ஆனால் இதை பற்றி
இங்கே ஒரு முதலமைச்சராக இருப்பதாக சொல்லுகிறார்கள், ஒரு பினாமி அரசு ஒரு முதலமைச்சர் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணார்? இது எவ்வளோ பெரிய பிரச்சனை இது. இதற்காக இவர் என்ன செய்தார்? விதிவிலக்கு வாங்கினாரா? வாங்கவே இல்லை, இல்லையா? அதே மாதிரி இந்த மாட்டிறைச்சி நான் அறிக்கை விட்டேன். நான் கேட்டேன் முதலமைச்சருடைய அவருடைய கருத்து என்னன்னு நான் அறிக்கை மூலமாக கேட்டேன். மற்ற தலைவர்கள் கூட கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் இன்னும் படித்து பார்க்கல, அந்த உத்தரவை மத்திய அரசு போட்ட உத்தரவை நான் படித்து பார்க்கல. 12-15 நாளாக போட்டு எழுத்து கூட்டி கூட்டி படித்தா கூட 10 தூரம் படிச்சிருக்கலாம் முதலமைச்சர். இது எப்படி இருக்குது பாருங்கள், எப்படிப்பட்ட முதலமைச்சரை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த மது ஒழிப்பு போராட்டத்தை பற்றிலாம் இங்கே சொன்னாங்க. நான் பல இடத்துல பேசியிருக்கிறேன். 1921 தந்தை பெரியாருடைய மனைவி நாகம்மாள் அவர்களும் சகோதரி கண்ணம்மாள் அவர்களும் தீவிரமான போராட்டத்தை பண்ணாங்க. நம்முடைய திலகபாமா, கவிஞர் திலகபாமா மாதிரி. அப்போது கட்டுப்படுத்த முடியல. உடனே வெள்ளைக்காரன் பயந்துட்டான். இவங்களெல்லாம் சிறையில் வைக்க முடியும். 144 தடை உத்தரவு போட்டான். சிறையில் இடம் இருக்காது. அப்போது அவ்வளோ பெண்கள். உடனே காந்தியார்கிட்ட முறையிட்டான் வெள்ளைக்காரன், இதை நிறுத்த சொல்லணும். காந்தியார் சொன்னார், என்னால் முடியாது. தமிழ்நாட்டில் 2 பெண்கள் இருக்காங்க, அவங்க நினச்சா தான் நிறுத்த முடியும். ஆனால் அவங்க போராட்டத்தை நிறுத்தவே இல்லை. அதே மாதிரி குஜராத்தில் மகாத்மா காந்தி அவர்களும் காந்தியடிகள் அவர்களும் அவருடைய மனைவி கஸ்தூரிபா காந்தி அவர்களும் இணைந்து குஜராத் மாநிலத்தில் பல கிராமங்களுக்கு சென்று இந்த போராட்டத்தை அப்பொழுது செய்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் செய்கிறோம், தொடர்ந்து நாங்கள் செய்கிறோம். மகாத்மா காந்திக்கு பிறகு நாங்கள் செய்கிறோம், பெண்கள் செய்கிறாங்க பாருங்க. இன்னொன்று, இந்த உயர்கல்வித்துறை. இந்த உயர்கல்வித்துறையை நம்ம தலைவர் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா அதை விட்டுவிட்டார். உயர்கல்வித்துறை அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. அதுக்கு ஒரு அமைச்சர். அதில் நடக்கிற ஊழல் தினம் தினம் புட்டு வைக்கிறேன். சொல்லி சொல்லி நாம் அழவா முடியும். பத்திரிகைகளில் வருது, கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. ஊழலோ ஊழல், ஊழலோ ஊழல். எத்தனை ஊழலை சொல்கிறது? ஒரு வைஸ் சான்சலர், துணைவேந்தர் மதுரையில், அவர் 15 கோடி கொடுத்து வந்தாராம் அந்த பதவிக்கு. இப்போ 100 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பாடு. 263 ஆசிரியர்களை நியமனமா. இது என்ன சொல்கிறது சொல்லுங்கள். நான் உங்களை கேட்குறேன், ஊழலுக்கு 9 வாசல்னு சொல்லுவாங்க பொதுவாக. நீங்கள் எத்தனை வாசல்னு சொல்கிறீங்க? 30 வாசலா? சொல்லுங்கள், எத்தனை வாசல்? எத்தனை வாசல்னு கணக்கே தெரியலன்னு சொல்லுங்கள். கணக்கே தெரியல. ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க ஊழலுக்கு 9 வாசல். ஆக இப்போ சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற நேரமாக எடுத்துக்கோ, இல்லையா? போன தடவை வேதனைன்னு சொன்னேன், வருத்தம்னு சொன்னேன். இப்போது மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி பட்டியல் சொல்கிறேன். ஒரு நாள் பத்திரிகையில் படித்தேன், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை பையனுங்களும் 7வது 8வது படிக்கிற பையனுங்களும் பெண்களும் வரிசையாக போய் அந்த மாவட்ட ஆட்சியரை சுற்றி நின்றுட்டு முற்றுகையிட்டு என்னன்னு கேட்டாராம். ஒவ்வொரு பையனும் எடுத்து இந்த பாக்கெட் சாராயம் இருக்குதில்ல, கள்ள சாராயம், அதை எடுத்து காட்டினானுங்களாம். நகரத்தில் இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க அப்படின்னு, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் விற்கிறாங்கன்னு பாக்கெட் சாராயம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற
அந்த அறிவு ஆட்சியாளருக்கு இல்லையே, இல்லையா? நல்ல சாராயம்னு சொல்லி நீ புட்டியில் அடித்து டாஸ்மாக் கடையில் விற்கிற எதையோ, இது வேறு, இந்த சரக்கு வேறு, அந்த சரக்கு வேறு. இதை பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க. அதை நினச்சா மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஆலவிளாம்பட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து 700 ஆண்டுகளாக அங்கே அந்த ஊர் மக்கள் குடிப்பதே இல்லையா. குடித்தவர்களும் இப்போ இவ்வளோ பேர் கை தட்டுறீங்களா? ஏன் உங்கள் ஊரை நீங்கள் திருத்தலாம்ல? எல்லாம் சேர்ந்து எல்லாமே அந்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க. இனி இந்த ஊரில் எந்த பலவாவது குடித்தா அவ்வளோதான். யாராவது குடிச்சிட்டு உள்ளே வந்தாலும் இந்த ஊர் மாதிரி இன்னும் ஒரு ஆலவிளாம்பட்டி மாதிரி குடிச்சிட்டு உள்ளே ஊருக்குள்ளே வர முடியாதான். அப்படி இது ஒரு மகிழ்ச்சியான பட்டியல். அதே மாதிரி கர்நாடக முதலமைச்சரை ஒரு 8ஆம் வகுப்பு ஒரே ஒரு பையன், அவன் போய் எங்கள் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் போதை மருந்தெல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே நீ போப்பா நான் பார்த்துக்கிறேன்னா அங்கே அதிலிருந்து உடனே முதலமைச்சரே தலையிட்டு அங்கே அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி இந்த கல்வி உரிமை சட்டம் 25% ஏழை மாணவர்களுக்கு நெய்பர்ஹுட் ஸ்கூல் அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம். அதில் காசு வாங்கக்கூடாது பள்ளிக்கூடம், எந்த பள்ளிக்கூடமும் அதை கடுமையாக அமல் நடத்த போகிறோன்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மகிழ்ச்சி தான். இன்னொரு மகிழ்ச்சி, ஜெயலலிதா சொத்துக்களை பறிமுதல் செய்ய போகிறாங்கன்றது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. போன தடவை சொன்னேன் வேதனைன்னு, என் தோட்டத்தில் குயில் கோவலை அப்படின்னு. கேசவங்கிட்ட கூட கேட்டேன், என்னடா ஏன்டா? ஆமாண்ணா. இப்போ தினம் இந்த சித்திரை திருவிழா, சித்திரை முதல் நாள், அதிலிருந்து என் தோட்டத்தில் குயில் கூவுது. இது மகிழ்ச்சி பட்டியல், அது சொல்லணும் இல்லை. அதே மாதிரி உங்களை கேட்குறேன் ஒரு கேள்வி. என்ன கேள்வின்னா, சட்டமன்றத்தில் முதலமைச்சர்களுடைய படம் வரிசையாக இருக்குது. உத்தமர் ஓபி ராமசாமி ரெட்டியார் இந்த பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தவர். பக்கத்தில் கல்விக்கண் தந்த கர்ம வீரர் காமராசர் படம், அப்புறம் அறிஞர் அண்ணா படம், அதுவும் பக்கத்தில் நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், ஒரு மேஜிஸ்ட்ரேட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் சிஜேஐ தலைமை நீதிபதி வரைக்கும் எல்லாரையும் கேட்குறேன், படித்தவங்களை கேட்குறேன், எல்லாரையும் கேட்குறேன், இது நியாயமா? ஜெயலலிதா படத்தை அங்கே கொண்டு போய் வைக்கிறது நியாயமா? எவ்வளோ எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு, தமிழக சட்டமன்றம்? இப்போ உங்களுக்கெல்லாம் சில பேர் இந்த தொலைக்காட்சி நியூஸ் சேனல் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க செய்திகள். அதுக்குள்ள சில நிறைய தொலைக்காட்சிகள் இருக்குது, நியூஸ் சேனல்னு சொல்லி. அதில் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் நியூஸ், அந்த பிரேக்கிங் நியூஸ் சொல்லும்போது அதுக்குன்னு தெரியாமல் ஒரு வாய்ஸும் வரும், ஒரு மியூசிக் போடுவாங்க. அப்படி நம்ம சமீபத்தில் 2 நாள் 4 நாளைக்கு மேலே நினைக்கிறேன், கலைஞருடைய அந்த விழா, அதுக்கு ஒரு மத்திய அமைச்சர் சொன்னார், அது வயதானவர்கள் விழா அப்படின்னு. இது பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு போயிட்டு இருக்குது. அடுத்த சில நிமிஷங்களில் இன்னொரு அம்மா சொல்கிறாங்க, காவிகள் நாட்டை ஆளலாம், பாவிகள் தான் நாட்டை ஆளக்கூடாது. யார் அது? ஆமாம், அது பிரேக்கிங் நியூஸ். அந்த வார்த்தை பிரேக்கிங் நியூஸ். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா
செயல் தலைவர் அவர் சொல்றார், வயதானவர்கள் விழா என்று சொன்னவருக்கு வயது 16. சொன்னவர் யாரு? ஒரு மத்திய அமைச்சர். அவருக்கு வயசு 16ன்னு இவர் சொல்றார். அது பிரேக்கிங் நியூஸ். என்ன நியூஸ்? பிரேக்கிங் நியூஸ். நிலைமை இப்படி. அவர் காலால் நடந்து போனால் அது வாக்கிங் பிரேக் நியூஸ். அப்படி வரலாம். அதே மாதிரி நம்ம தினகரனை பற்றி நிறைய செய்திகள் வருதில்லை. என்ன தினகரன்? டிடி தினகரனா? அவன் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க முயன்றான் தேர்தல் கமிஷனுக்கு அப்படின்னு அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் அவன் ஒரு ஹோட்டல் சர்வருக்கு டிப்ஸ் கொடுத்தான் அப்படின்னா அது ஒரு ஸ்மால் ஸ்கேம் பிரேக்கிங் நியூஸ். ஸ்மால் ஸ்கேம் பிரேக்கிங் நியூஸ். டிப்ஸை கொடுத்தது அது ஒரு சின்ன ஊழல் அப்படின்னு அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக கூட வரலாம் அப்படின்னு. ஆனால் குடிநீருக்கு மக்கள் அலைகிறாங்க, அது பிரேக்கிங் நியூஸா? இல்லை. ஜெயங்கொண்டத்தில் கபடி போட்டி நடத்தினார் தென்னிந்தியா சார்பில் நம்ம மாவீரன் குரு. அது பிரேக்கிங் நியூஸா? பிரேக்கிங் நியூஸாக வந்ததா? வரல. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பற்றி அன்புமணி சொன்னார். இதை அரசாங்கமே எடுத்து நடத்தணும்னு சொல்லி எத்தனை அறிக்கைகள் நான் விட்டேன், எத்தனை போராட்டங்கள் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி அங்கேயும் ஊழல். 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா தூரமாக தூக்கி வேறு கல்லூரியில் போடாமல் பக்கத்திலேயே போட்டுருவாங்களாம். இப்படி இங்கே ஊழல். எங்கே? அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி இருக்குதுன்னு சொன்னால் அது அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி தானே. அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய மருத்துவக் கல்லூரி. ஆனால் அது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மாதிரி அதை இன்றைக்கி நடத்துகிறாங்க. காரணம், அங்கே 6 லட்சம் எவ்வளோ வாங்குறாங்க ஃபீஸு? 9 லட்சமா? 9 லட்சம். இதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்குது. நீங்கள்லாம் பார்த்துக்க. அதுக்காக போராட்டம்லாம் நீங்கள் செய்யணும். ஆக புரியுதாப்பா? அதாவது மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆட்சி திராவிட கட்சிகளால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதாவது புறையோடி போயிருக்குது இந்த புண். இந்த wounds ஆர் ஸோ டீப். ரொம்ப ஆழமாக புறையோடி போயிருக்குது. இந்த புறையோடிய புண்ணை சாதாரணமாக மருந்தால், ஊசியால், மாத்திரையால் குணப்படுத்த முடியாது. என்ன பண்ணணும் அதுக்கு? சொல்லு. அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் பண்ணி தான் அதை இந்த குணப்படுத்த முடியும். இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யார் தேவை? யார் வேணும்? ஒரு டாக்டர் வேணும். யார் அந்த டாக்டர்? ஆமாம், அவரால் தான் இதை செய்ய முடியும். இதை தமிழக மக்கள் நீங்கள் மனதிலே
இருத்துங்கள். அவ்வளோ மோசமாக போச்சு. எதை சொல்லி ஊழலை எதை சொல்லி எதை விடுறது? எத்தனை நாள் எங்களால் சொல்ல முடியும்? எவ்வளவு கத்த முடியும்? எவ்வளவு எழுத முடியும்? எவ்வளவு அறிக்கை விட முடியும்? எவ்வளவு சீர்காடுகள்? 1 2 1000. இதுக்கு என்ன வழி? இதே சாக்கடையில் காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். கடைசியில் சொன்னார் இன்னொன்று, இதை தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு காமராஜர் சொன்னது தான் பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொன்று சொன்னார் அவர் கடைசி காலத்தில். அவர் மரணிக்கிற சமயத்தில் அது மரண சாசனம்னு கூட சொல்லுவாங்க. என்ன சொன்னார்னா, இந்த 2 கட்சிகளோடு எந்த கட்சி கூட்டணி வைத்துக் கொள்ளுகிறதோ அந்த 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 கட்சிகளோடு கூட காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்றார். இந்த 2 கட்சிகளோடு எந்த கட்சிகள் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு கூட காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்று காமராஜர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? நாங்கள் சொல்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். 2 கட்சிகளை தவிர, திமுக அண்ணா திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எங்களோடு வர விருப்பம் இருந்தால் எங்களோடு வாருங்கள், பேசுங்கள். ஏனென்றால் கொள்கை உள்ள கட்சி, தெளிவான கொள்கை இருக்கிறது. நாங்கள் திட்டங்களை வைத்திருக்கிறோம். சரியான எப்படி அதை கொண்டு செல்வது என்ற அந்த திட்டத்தோடு நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை புட்டு மாவட்டந்தோறும் சென்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் நேரத்திலே அதையெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறார். அதனாலே நீங்கள் எங்களோடு கூட்டணி சேர வாருங்கள். இந்த திமுக அண்ணா திமுகவை, இந்த நாட்டை நாசப்படுத்திய இந்த நாசக்காரர்களை நாம் ஒழிப்போம் என்று கூறி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து நிலையிலும் உள்ள மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர தலைவர், செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.